శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గో పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద పక్షివాహన గోవింద
పాండవ ప్రియ శ్రీ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద
ஓம் நமோ வெங்கடேசாய. ஸ்ரீபூ நீலா சமேத ஸ்ரீ சீனிவாச பரபிரம்மணே நமக. கிருத்தே நாரசிம்மமஸ்து திரேதாயாம் ரகுநந்தனக துவாபரே வாசுதேவமஸ்து கலௌ வெங்கட நாயகக. கிருத்தயுகத்தில் ஸ்ரீ நரசிம்மராக அவதரித்து ஹிரண்யனை சம்ஹரித்து அசுரக் குழந்தையான பிரகல்லாதனை ரட்சித்தவரும், திரேதாயுகத்தில் தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க ராவணாதியரை சம்ஹரித்த சக்கரவர்த்தி திருமகனாக ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக அவதரித்தவரும், துவாபர யுகத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவாக அவதரித்தவருமான ஸ்ரீமன் நாராயணன் இந்த கலியுகத்தில் நம்மையெல்லாம் கலியின் பிடியிலிருந்து விடுவிக்க திருவேங்கடநாதனாக இந்த திருமலையில் எழுந்தருளியுள்ளார். அவரது வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் இன்று துவஜாரோகணம். அதற்கு முன்பாக எம்பெருமான் உபயதேவியரோடு தோளுக்கினியான் என்கிற தங்க திருச்சியில் திருமலையில் நான்மாட வீதிகளிலும் எழுந்தருளி நம்மையெல்லாம் கடாட்சிக்க உள்ளார். இன்றைய வர்ணனையை செய்வது டி.கே. லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி. பக்தர்களே, தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசலையும் தகுமே என்பது நம்மாழ்வார் வாக்கு. இந்த உலகையெல்லாம் படைப்பதற்காக படைப்புத் தொழிலை செய்வதற்கு பிரம்மதேவரை தனது நாபிக்கமலத்திலிருந்து படைத்த அந்த ஸ்ரீமன் நாராயணனே புஷ்பங்களால் பூஜிக்கத் தகுந்தவன் என்பது இதன் விளக்கம். அந்த பிரம்மதேவர் தனது தந்தையாரான ஸ்ரீமன் நாராயணனுக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணமாக இந்த உற்சவத்தை தொடங்கியதால் இது பிரம்மோற்சவம். பக்தர்களே, அந்த பிரம்மதேவர் தொடங்கியதற்கு அடையாளமாக எம்பெருமான் வீதி உலா வரும்போது ஒரு பிரம்மரதம் முன்னே செல்வது இந்த திருமலையில் ஒரு தனி விசேஷமாக உள்ளது. பக்தர்களே, இன்றைய துவஜாரோகணத்தில் தொடங்கி இந்த 9 நாட்களும் காலையும் இரவும் விதவிதமான அலங்காரங்களில் விதவிதமான வாகனங்களில் சுவாமி எழுந்தருள உள்ளார். இதை நம் போன்ற பக்தர்கள் இருந்த இடத்திலிருந்தே தரிசிக்க வழிவகை செய்திருக்கிறார்கள் திருமலை திருப்பதி தேவஸ்தானமும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தாரும். ஆகவே முதலில் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். உற்சவம் என்றால் என்ன? ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து வெளியில் வருவதை பிரசவம் என்கிறோம். அதே போல மூலஸ்தானத்தில் எழுந்தருளியிருக்கும் மூலமூர்த்தியின் சக்தியை உற்சவ மூர்த்தியின் திருமேனிக்கு எழுந்தருளச் செய்து நான்மாட வீதிகளிலும் அவரை உலாவரச் செய்து ஆண் பெண் முதியவர்கள் குழந்தைகள் ஏழைகள் பணக்காரர்கள் என்கிற வித்தியாசம் ஏதுமின்றி தனது திருவருளை அள்ளி வழங்குவதே உற்சவம். எத்தனையோ முதியவர்களும் குழந்தைகளும் நோயுற்றவர்களும் கர்ப்பிணி பெண்களும் மூலஸ்தானத்துக்கு சென்று அந்த நெரிசலில் இடிபட்டு ஏழுமலையானை தரிசிக்க முடியாதவர்கள் இதோ மிக சுலபமாக எளிமையாக சாலையோரம் நின்று கொண்டே உலாவரும் எம்பெருமானை தரிசித்து சந்தோஷமடையலாம் அல்லவா? அனைவரின் வாயிலிலும் வரப்போவது கோவிந்த நாமம். இந்த 9 நாட்களும் எம்பெருமானை கண்ணார சேவித்து மகிழ இந்த உற்சவங்கள் நடத்தப்படுகின்றன. அது மட்டுமல்ல, நாட்டில் பஞ்சம் பட்டினி புயல் வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள் வந்து மக்கள் அல்லல்படாமல் இருக்கவும் பெருமாளுக்கு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் உற்சவங்கள் செய்யப்படுவதாகவும் ஆகம சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பக்தர்களே, ஆகம சாஸ்திரங்களில் 2 வகை உண்டு. ஒன்று ஸ்ரீ வைகானச ஆகமம். இது விகனச முனி அருளியது. துவாபர யுகத்தின் முடிவில் விகனச முனி ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசிக்க விரும்பி தவம் செய்ததாகவும் அப்போது பகவான் தான் கலியுகத்தில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளாக இதோ இந்த திருமலையில் எழுந்தருளப் போவதாகவும் வாக்களித்தாராம். ஆகவே இந்த திருமலையில் நமது திருவேங்கடத்தை எம்பெருமானுக்கு நடைபெறும் பூஜா விதிகள் அனைத்தும் ஸ்ரீ வைகானச ஆகமப்படியே நடைபெறுகின்றன. இன்னொன்று ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம். நமது திருச்சானூரில் கொலிவிருக்கும் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு பாஞ்சராத்திர ஆகமம் அனுஷ்டிக்கப்படுகிறது. வைகானசத்தில் மந்திரம் முக்கியம், பாஞ்சராத்திரத்தில் தந்திரம் அதாவது முத்திரை முக்கியம். மொத்தத்தில் 2 ஆகமங்களுமே நமக்கு பகவானை காட்டிக் கொடுக்கின்றன.
பக்தர்களே, இதோ இப்போது எம்பெருமான் வீதி உலா வருவதற்கு முன்காலத்தில் மன்னர்கள் வீதி உலா வரும்போது அவர்களுக்கு முன்னால் யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை என்று வருமாம். இதை ரதகஜ துரக பதாதிப்படை என்பார்கள். சாதாரண மன்னர்களுக்கே இப்படி என்றால் நமது திருவேங்கடமுடையான் 7 புவனங்களுக்கும் சக்கரவர்த்தி அல்லவா? ஆகவேதான் இதோ இந்த முதல் நாள் எம்பெருமான் உபயதேவியரோடு உலா வரும்போது அவருக்கு முன்னாடி யானைகளோடு நித்திய சூரிகளாக விளங்கும் ஸ்ரீ விஸ்வக்சேனர், ஆதிசேஷன், சக்கரத்தாழ்வார், சேத்திர பாலகர்கள் ஆகியோரோடு அதோ இன்று துவஜஸ்தம்பத்தில் ஏற்கப் போகின்ற அந்த கருட படம் பதித்த கொடியும் முன்னால் எம்பெருமானுக்கு ஒரு பாதுகாவலாக வருகின்றனவாம். எப்போதுமே ஸ்ரீ விஸ்வக்சேனருக்கு முதல் ஆராதனம் நடந்த பின்னரே பூஜைகளோ உற்சவங்களோ நடைபெறுவது வைஷ்ணவ சம்பிரதாயம் அல்லவா? அதன்படி நேற்றிரவு அங்குரார்ப்பண கைங்கரியத்தின் போது ஸ்ரீ விஸ்வக்சேனர் உலா வந்து எம்பெருமானுக்கு உற்சவம் நடைபெறப் போகும் அந்த 4 மாட வீதிகளும் தயார் நிலையில் உள்ளதா என்று கண்காணித்தாராம். ஆதிசேஷனை பற்றியோ கேட்கவே வேண்டாம். குடையாய், சிங்காதனமாய், மரவடியாய், விளக்காய், படுக்கையாய் கைங்கரியம் செய்வது போதாதென்று இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் ஒரு வாகனமாகவும் எழுந்தருளி தன் கைங்கரியத்தை செய்ய உள்ளார். அந்த வகையில் இன்றிரவு 7 தலைகளுடன் கூடிய ஆதிசேஷ வாகனமாகவும் நாளை காலை 5 தலைகளோடு கூடிய வாசுகியாகவும் எழுந்தருளப் போகிறார். அடுத்த நித்யசூரி கருடாழ்வார். குங்குமாங்கித வர்ணாய குந்தேது தவளாயச்ச விஷ்ணுவாக நமஸ்துப்யம் பக்ஷிராஜாய தே நமகா என்பதற்கேற்ப இந்த உற்சவத்தை வாகனமாக மட்டுமின்றி எம்பெருமானுக்கும் வாகனமாக இருப்பவர் கருடாழ்வார்தானே. அதோ எம்பெருமான் எழுந்தருள தயாராகிவிட்டார். சசங்க சக்கரம், சகீரிட குண்டலம், சபீத வஸ்திரம், சரசிரிகேக்ஷணம், சகார வக்ஷஸ்தல கௌஸ்துபஸ்ரீயம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம் என்று அதோ கற்பூர மங்கள ஹாரத்தியோடு எம்பெருமான் வீதி உலா கிளம்ப தயாராகி கொண்டிருக்கிறார். நாமும் கோவிந்தா கோவிந்தா என்று மனதில் பிரார்த்தித்துக் கொண்டு அந்த எம்பெருமானை தலைக்கு மேல் இருகரங்களையும் கூப்பி சேவித்து மகிழ்வோம். இந்த 9 நாட்களும் எந்தவிதமான தடையும் இல்லாமல் எம்பெருமானின் இந்த உற்சவம் நடைபெற வேண்டுமென்று நாம் அந்த எம்பெருமானையே வேண்டிக் கொள்வோம். பக்தர்களே, எம்பெருமானுக்கு வாகனமாக இருப்பவர் கருடாழ்வார் என்று நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, பக்தர்களின் கூப்பிட்ட குரலுக்கு எம்பெருமானை வாயு வேகம், மனோவேகம் என்பார்களே, அதை விட வேகமாக கொண்டு சேர்ப்பவர் யார்? கருடாழ்வார்தானே. ஆதி மூலமே என்றது கஜேந்திரன். அந்த அபயக்குரல் கேட்டபோது பெருமாள் தேவியோடு ஸ்ரீவைகுண்டத்தில் சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருந்தாராம். யானையின் அலறல் கேட்டதும் அந்த விளையாடிக் கொண்டிருந்த எம்பெருமானை வாயு வேகத்தில் கொண்டு வந்து மடுவுக்கு சேர்த்தது கருடாழ்வார்தானே. கானமர் வேழம் கையெடுத்தளர கராதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழிதொட்டானே என்றார் திருமங்கையாழ்வார். இதில் அந்த புள்ளூர்ந்து என்கிற வார்த்தையை கவனியுங்கள். அவர்தான் கருடாழ்வார். ஆகவேதான் பராசரபட்டர் இந்த நிகழ்வை பற்றி குறிப்பிடும்போது கூட, நீ கஜேந்திரனை காத்தது ஒன்றும் பெரிய விஷயமல்ல, உன்னுடைய அந்த வேகத்துக்கு என்னுடைய நமஸ்காரம் என்கிறாராம். அதே போலதான் ஆண்டாளும் 30 முக்கோடி தேவர்களுக்கு முன்சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் என்று பாடியதும் எதற்காக? எம்பெருமானின் இந்த வேகத்தையும் அவர் அந்த கருடாழ்வாரின் மீது எழுந்தருளியுள்ள அந்த அழகையும் பார்த்துதானே. சாதாரணமாக நமது கருடாழ்வார் பறவை ஏறும் பரம்பொருடா என்றுதான் பெரியாழ்வார் அவரை குறிப்பிடுவார். அதாவது இந்த உற்சவத்தில் இந்த 10 நாட்களும் வாகனமாக வருவதோடு மட்டுமல்லாமல் எம்பெருமானின் கொடியில் அமர்ந்து கொண்டு துவஜஸ்தம்பத்தின் உச்சியில் இருந்து எம்பெருமானுக்கும் நடைபெறும் இந்த உற்சவத்தை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்களாம். கழுகுக்கண் என்று சொல்வோம் அல்லவா? லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவதில் ஏதாவது தடங்கல்கள் ஏற்படக்கூடாது. அதே போல அர்ச்சகர்கள் விஷயத்தில் மந்திரலோபம், கிரியாலோபம், ஸ்ரத்தாலோபம் எதுவும் ஏற்படாமல் இருக்க அதற்காகத்தான் முதலில் மந்திரங்களை சொல்லி இந்த கருடக் கொடியை துவஜஸ்தம்பத்தின் உச்சியில் ஏற்றுகிறார்கள். அதோ பாருங்கள், அதோ சேஷன்
இவர்கள் எல்லோரும் நித்தியசூரிகள், க்ஷேத்திர பாலகர்கள். முன்னால் அவர்கள் வர, பின்னால் அந்த கருடப்படம் வர, அதற்கும் பின்னால் எம்பெருமான் எழுந்தருள, என்ன அழகான காட்சி! அதை இப்போது கோபுர வாசப்படியில் வெளியிலிருந்து வருகிறார் எம்பெருமான். அதன் பின்பு இதோ அர்ச்சக கூட்டம் எல்லோரும் குழாமாக சேர்ந்து எம்பெருமானுக்கு முன்னால் நடந்து அவர் அதோ பரிவட்டம் கட்டி கொண்டிருப்பவர்தான் இன்றைய இந்த முறை இந்த உற்சவத்தை நடத்தப் போகும் கங்கணபட்டர் என்று சொல்வார்கள். அவர் ஆக மொத்தத்தில் அனைவரும் இந்த வீதி உலாவில் கலந்து கொண்டு நான்மாட வீதிகளிலும் உலா வந்து பின்பு கோபுரவாசல் வழியாக உள்ளே சென்று அந்த துவஜஸ்தம்பத்தின் உச்சியில் கொடியை ஏற்றுவார்களாம். பக்தர்களே, இதனால்தான் எம்பெருமானை உத்திஷ்ட கருடத்வஜா என்று சுப்பிரபாதம் கூறுகிறது. அது மட்டுமல்ல, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்று கருடாழ்வாரின் மீது ஆரோகணித்து வந்த பகவானுக்கு எந்த தீக்கண்களின் திருஷ்டியும் படாதபடிக்கு பாடினாரே பெரியாழ்வார், அவரும் கருடாழ்வாரின் அம்சமே. நாரத மகரிஷி கூறிய அந்த நவ பக்தி சூத்திரங்களில் பெரியாழ்வார் அனுஷ்டித்தது வாத்சல்ய பக்தி. பகவானையே தனது குழந்தையாக பாவித்துக் கொண்டு தன்னையே ஆயர்குல யசோதையாய் உருவகித்துக் கொண்டு அவர் பாடிய பாசுரங்கள் இயற்றியவர்கள் எப்படி? அந்த வாத்சல்ய பக்தி. ஆகவேதான் அதே வாத்சல்யத்தோடு கருடாழ்வாரும் துவஜஸ்தம்பத்தின் மீதில் ஏறி உயரத்திலிருந்து அந்த பகவான் வீதி உலா வருவதை கண்காணிக்கப் போகிறார். இதோ அடுத்து இன்னொரு மங்களம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம் என்று அந்த எம்பெருமானை நாமும் இருவரம் கூப்பி சேவிப்போம். அதோ அர்ச்சகர் குழாம் நடுவில் இருப்பவர்தான் அந்த கங்கணபட்டர். இந்த முறை இந்த பிரம்மோற்சவத்தை முன்னின்று நடத்தப் போவது அவர்தான். துவஜம் என்றால் என்ன? துவஜம் என்றால் கொடி. நமது தேசத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொடி இருப்பதை நாம் அறிவோம் அல்லவா? ஏன், விதவிதமான அரசர்கள் அப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கும் போது ஒரு ராஜாவுக்கும் ஒரு கொடி. அயோத்தியாவை தலைநகராக கொண்ட கோசல சாம்ராஜ்யத்தை ஆண்டவர்கள் சூரிய வம்சத்தினர், அதாவது ஸ்ரீ ராமச்சந்திரனின் முன்னோர்கள். அவர்களது கொடியில் சூரியன் பொறிக்கப்பட்டிருக்குமாம். அதே போல ராஜாக்களை பார்க்க போனால் சோழனுக்கு புலிக்கொடி, பாண்டியனுக்கு மீன்கொடி, சேரனுக்கு வில்கொடி என்று ஒவ்வொருத்தரும் ஒரு கொடி இருக்குமாம். ஏன், சீதா பிராட்டியை கவர்ந்து போனானே ராவணேஸ்வரன், அவனுக்கு கூட ஒரு கொடி, அதில் வீணை இருக்கும். இசையில் அவன் வல்லவனானதால் தனது கொடியிலேயே அவன் வீணையை வச்சிருப்பாராம். அதே போல மகாவிஷ்ணுவுக்கு கருடக்கொடி, சிவபெருமானுக்கு நந்திக்கொடி, பிரம்மதேவருக்கு ஹம்சம், முருகப்பெருமானுக்கு சேவல். ஆக இப்போது நாம் பார்க்க இருப்பது இதோ இந்த கருடாழ்வாரின் துவஜபடம் அதோ முன்னால் வந்து கொண்டிருக்கிறது.
ஓம் நமோ வெங்கடேசாய. சப்தகிரி வாசனே கோவிந்தா கோவிந்தா. பகவானே வேங்கடவனே, உன்னுடைய இந்த பிரம்மோற்சவத்தை இன்று இப்பொழுது திருச்சி வாகனத்துடன் நாங்கள் எல்லாம் பார்த்து திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் உங்களை செவித்துக் கொண்டிருக்கிறோம். புரட்டாசி மாதம் என்றாலே சனிக்கிழமைகள்தான் நினைவிற்கு வரும். ஆனால் இந்த புரட்டாசி மாதத்திலே பகவானுடைய நவராத்திரி பிரம்மோற்சவத்தை காணும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் அந்த திருமலை அப்பனுடைய கருணா கடாட்சம்தான். இந்த திருச்சி வாகனத்திலே நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ அருணா. ஸ்ரீ சேஷசைல சுனிகேதன திவ்ய மூர்த்தே நாராயணாச்சுத நளிநாத யாக்ஷா லீலா கடாட்ச பரிரக்ஷித சர்வலோகா ஸ்ரீ வெங்கடேச மம தேஹி கராவலம்பம் என்று அந்த எம்பெருமானை சேஷாதிரியில் வாசம் செய்து கொண்டிருக்கும் திவ்ய மங்கள வடிவினனே நாராயணா, அச்சுதா, தாமரை கண்ணா, அற்புதங்கள் புரியும் உன் கடை கண்களால் அனைத்து உலகத்தையும் உன் நன்கு பரிபாலிக்கின்ற ஸ்ரீ வேங்கடநாதனே, எனக்கு கை கொடுத்து உதவ வேண்டும் சென்றால் குடையாம் என்று ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்விக்கப்பட்ட அதிசேஷன் எம்பெருமான் எழுந்தருளுவதற்கு முன்னமேயே அந்த பெருமான் நிலை கொள்ள இங்கு மலையாய் நின்றான் என்பது நம்முடைய முன்னோர்கள் கருத்து. இதோ கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம். அதேபோல் அந்த கொடிமரத்தையும் துவஜஸ்தம்பத்தையும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். திருமலை அப்பனுடைய திருக்கல்யாணம், அதாவது இந்த பிரம்மோற்சவத்திலே முதல் நாளாக இன்று இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது தங்க திருச்சி வாகனத்திலே பகவானுடன் கருடக்கொடி படமும் மற்றும் விஸ்வக்சேனரும் சேஷனும் அனந்த சேஷனும் நித்தியசூரிகளும் அனைவருமாக திருவீதி உலா வரும் காட்சியை நாம் நேரடி ஒளிபரப்பில் செவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தவத்சலா கோவிந்தா கோவிந்தா என்று நம்முடைய இந்த கோவிந்த நாமத்தை கூறிக்கொண்டே பகவானை சேவிக்கலாம். ஸ்ரீனிவாசன் இங்கே திருவேங்கடமுடையானாய் சேவை சாதிப்பவனாக இருப்பவன் வேறு யாரும் இல்லை. பரம்பொருளான நாராயணனே தன்னுடைய அடியார்களை ஒருபொழுதும் கைவிடாதவன் என்று பொருள் படும்படியாக அச்சுதானந்தனாகவும் நமது பாவங்களை போக்குகின்ற ஹரியுமானவனும் மென்மையான இதழ்களை கொண்டு தாமரை மலர் போன்ற கண்களை உடையவன் தன் அடியார்களை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் நினைத்துவிட்டால் அதை வெகு எளிதாக ஒரு விளையாட்டாகவே செய்வானாம். அப்படிப்பட்ட பகவானுக்கு இதோ நவராத்திரி பிரம்மோற்சவத்திலே முதல் நாளாக இன்று இதோ திருச்சி வாகனத்திலே எம்பெருமானை செவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களெல்லாம் அந்த பகவானை செவிப்பதற்காக கோவிந்த நாமத்தை கூறிக்கொண்டு கோவில் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசன் எப்படி வந்தால் 4 படைகள் முன்னே வருமோ அதுபோல இதோ ரத கஜ துரக பதாதி என்று 4 படைகளும், அதாவது விலங்கினங்கள் கூட தங்களுடைய அந்த பக்தியை பெருமாளுக்கு தெரிவிக்கின்றன. இதோ அந்த பகவானுக்கு முன்னால் கருடக்கொடி படமும் மற்றும் விஸ்வக்சேனரும் ஆதிசேஷனும் நித்தியசூரிகளும், மறுபுறம் அந்த எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமியாக திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை செவித்துக் கொண்டிருக்கிறோம். வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா, ஆபத் பாந்தவா அநாத ரக்ஷகா கோவிந்தா என்று பக்தர்கள் அந்த கோவிந்த கோஷத்தை கூறிக்கொண்டு முன்னே சென்று பகவானை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பகவான் தான் திருவேங்கடநாதன், அப்பா சம்சார சாகரத்திலே மூழ்கும் நான் 2 கைகளையும் மேலே தூக்கி கோவிந்தா என்று அழைக்கிறேனே, என்னுடைய துயர் குரல் கேட்டு நீ கை கொடுத்து கரையேற்ற வேண்டும் என்றும், நீரில் மூழ்கும் ஒருவன் தன்னுடைய கைகளை உயர்த்தி காப்பாற்றுமாறு கெஞ்சும் பாணியிலே, அதாவது நாம் கை தூக்கினால் அவன் நம் கைப்பிடித்து கரையேற்றுவான் என்கிறது. பிரம்மாதி வந்தித பாதாம்புஜ சங்கபாணி ஸ்ரீமத் சுதர்சன சுசோபித திவ்யஹஸ்த காருண்ய சாகர சரண்ய சுப்புண்ணியமூர்த்தே ஸ்ரீ வெங்கடேசா மம தேஹி கராவலம்பம் என்று அந்த பகவானை இந்த ஸ்லோகத்தினால் சேவிக்கலாம்.
பிரம்மா முதலிய தேவர்கள் அனைவராலும் வணங்கப்படுகின்ற திருவடி தாமரையை உடையவனே, சங்கம் ஏந்திய திருக்கரம் கொண்டவனே, உலகை ஓய்விக்கும் அழகு பொருந்திய திருவாழியினை தாங்கும் திருக்கரத்தானே, கருணையின் கடலே, அனைவராலும் பற்ற தகுந்தவனான உயர் புண்ணியத்தின் திருவுருவே, ஸ்ரீவேங்கடநாதனே, எனக்கு கை கொடுத்து உதவ பிரார்த்தனை செய்கிறேன் என்று பக்தர்கள் அந்த பகவானை வேண்டுகின்றார்கள். அடுத்து வேதாந்த வேத்ய பவசாகர கர்ணதாரா ஸ்ரீ பத்மநாப கமலார்ச்சித பாத பத்மா லோகைக்க பாவன பராத்பரா பாபஹாரின் ஸ்ரீ வெங்கடேச மம தேஹி கராவலம்பம் என்று வேதங்கள் உபனிஷதங்கள் இவற்றால் அறியப்படுபவனே, பிறவி என்னும் கடலிலிருந்து எம்மை மீட்கும் மாலுமியே, தாமரை பூத்த நாபியை உடையவனே, பத்மநாபா, பிராட்டியால் ஆராதிக்கப்பட்ட தாமரை திருவடிகளை கொண்டவனே, உலகினை அனைத்திற்கும் ஒரே காவலனாக உயர் பொருளே, பாவங்களை நீக்குபவனே, ஸ்ரீவேங்கடத்தானே எனக்கு கை கொடுத்து ரட்சிக்க வேண்டும் என்று அந்த ஆபத் பாந்தவனை நாம் இவ்வாறாக சேவித்து கொண்டிருக்கிறோம். திருமலையிலே நேற்று அங்குரார்ப்பணத்துடன் நடைபெற்ற தொடங்கிய இந்த நவராத்திரி பிரம்மோற்சவத்திலே இன்று இப்பொழுது திருச்சி வாகனத்திலே மற்ற உபரி தேவதைகளுடன் அந்த பகவான் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை செவித்து கொண்டிருக்கிறோம். இன்று இரவு துவஜாரோகணம் மற்றும் பெரிய சேஷ வாகனத்துடன் வாகன சேவைகளும் ஆரம்பமாகிறது. காலை மாலை இரு வேளைகளிலும் பகவானுடைய வாகன சேவைகளை பார்த்து திளைத்து அவருடைய அனுகிரகத்தை பெறலாம். ஏடு கொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா என்று செவிக்கலாம் அந்த ஆபத் பாந்தவனை. லக்ஷ்மிபதே நிகம லக்ஷ்ய நிஜஸ்வரூப காமாதி தோஷ பரிகார போததாயின் தைத்யாதி மர்தன ஜனார்தன வாசுதேவா ஸ்ரீ வெங்கடேச மம தேஹி கராவலம்பம் என்று அந்த எம்பெருமான் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் ஆனந்த நிலையத்தை சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். திருவின் நாயகா, வேதங்கள் அடையாளம் கூறும் உண்மையான திருவுருவே, ஆசை முதலான அழுக்குகளை போக்கி நல்லறிவு தரும் அண்ணலே, கோவிந்தா கோவிந்தா என்றும் அரக்கர்களை அழிப்பவனே, மக்களின் பிறவித்துயர் நீக்குபவனே, ஹே வாசுதேவா வெங்கடேசா என்று
వెంకటేశ గోవింద. పక్షివాహన గోవింద పాండవ ప్రియ శ్రీ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గో
ஓம் நமோ வெங்கடேசாய. வர்ணனையை தொடர்வது திருமதி டி.கே. லட்சுமி கிருஷ்ணசுவாமி. சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. சுவாமி நம்மாழ்வாரின் அழகான பாசுர வரிகள். முற்பிறவியில் மட்டுமல்ல, இந்த பிறவியில் நாம் செய்யப் போகின்ற அத்தனை பாபங்களும் இந்த திருவேங்கட மலையை கைகூப்பி வணங்கினாலே தொலைந்து போகும் என்று நமக்கெல்லாம் உறுதி கொடுக்கிறார் பிரபன்ன கூடஸ்தரான நம்மாழ்வார். அத்தகைய பெருமை வாய்ந்த திருமலையில் அச்சாரூபியாக நின்ற கோலத்தில் தரிசனம் தந்து நம்மையெல்லாம் ரட்சித்துக் கொண்டிருக்கும் திருவேங்கடமுடையானின் புரட்டாசி மாச பிரம்மோற்சவம் இது. இந்த பொன்னாளில் எம்பெருமான் இதோ இப்போது தங்க திருச்சி என்னும் தோளுக்கினியாலில் எழுந்தருள, அவருக்கு முன்னால் அவர் நித்திய சூரிகளான கருடாழ்வார், ஆதிசேஷன், விஸ்வக்சேனர், க்ஷேத்திர பாலகர்கள் அனைவரும் முன்னாடி செல்ல பகவான் மெல்ல 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 பின்னே வந்து கொண்டிருக்கிறார். இதை சேவிக்கும் பாக்கியத்தை நமக்கு தந்த எல்லோருக்கும் எவ்வளவு நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வெங்கடவா, நீன் கோவிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய்க் கிடந்துன் பவளவாய்க் காண்பேனே என்று எம்பெருமானை வேண்டி படியாய்க் கிடக்கும் பாக்கியம் பெற்ற குலசேகர ஆழ்வார் கடைசி பாசுரத்தில் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவாயனே என்று முடிக்கிறார். இந்த பிரம்மோற்சவ வைபவத்தை பார்க்கும்போது, பகவானே, இந்த திருமலையில் இருந்து கொண்டு உனக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டிருக்கும் இவர்கள் அனைவரும் எத்தனை பாக்கியசாலிகள்! போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணார்களோ, இதோ இங்கே நீ வாசம் பண்ணுகிற மலையில் இருக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார்களே. இங்கே ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்து கொண்டு உன்னை தினமும் தரிசிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயா என்று அந்த வேண்டிய வரம் தரும் வெங்கடேஸ்வரை கேட்கலாமா? வேண்டிய வரம் தரும் வெங்கடேசன் நீ இருக்க உன்னை தவிர வேறு யாரிடம் போய் நாங்கள் இதை கேட்க முடியும் என்று அந்த ஏழுமலையானையே வேண்டிக் கொள்வோம். குறை ஒன்றுமில்லாத மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றுமில்லை கண்ணா, வேண்டியதை தந்திடும் வெங்கடேசன் நின்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா, மலையப்பா, கோவிந்தா கோவிந்தா என்று அந்த கோவிந்தனை இருகரம் கூப்பி சேவிப்போம். பக்தர்களே, நமது திருமலையில் பிரம்மோற்சவத்தில் போது மிகவும் விசேஷமானது என்ன தெரியுமா? மற்ற திவ்ய திருதேசங்களில் உள்ள கோவில்களில் உற்சவமூர்த்தி வீதி விழா வரும்போது மூலமூர்த்தியை சேவிப்பதற்கு அனுமதியே கிடையாதாம். ஆனால் நமது திருமலையில் மட்டும் பிரம்மோற்சவ சமயத்தில் கூட உற்சவ பேரமான மலையப்ப சுவாமி வாகன சேவை காணும் போதும் மூலமூர்த்தியான ஆனந்த நிலைய வாசனான திருவேங்கடமுடையானின் தரிசனம் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. கோடிக்கணக்கான பக்தர்களை இரும்பை காந்தம் இழுப்பது போல நமது எம்பெருமான் கவர்ந்து இழுக்கிறார். அதோ அந்த துவஜஸ்தம்பத்தில் இருக்கும் கருடாழ்வாரை சேவித்து மகிழ்வோம். மூலை முடுக்குகளில் உள்ள பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களுக்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் செய்கிற பெரிய உபகாரம் இது. மூலவரின் தரிசனமும் நிறுத்தப்படுவதில்லை, அன்னதானமும் பகலும் இரவும் தொடர்ந்து வண்ணம் உள்ளது. இந்த விசேஷத்தை நாம் வேறு எந்த ஸ்தலத்திலும் காண இயலாது. பக்தர்களின் சௌகரியமே தேவஸ்தானத்தின் லட்சியம். இதில் அவர்கள் எந்த குறையும் வைப்பதில்லை. சாதாரண பக்தர்களின் தரிசனத்துக்காக இந்த பிரம்மோற்சவத்தின் இந்த 9 நாட்களும் ஆர்ஜித சேவைகள், விஐபி தரிசனங்கள், அதாவது விசேஷ விருந்தினர்களுக்காக தரப்படும் தரிசனங்கள் அத்தனையும் நிறுத்தி வைக்கப்படுகின்றன. இன்னும் முடிவாக சொல்லப்படும் இன்னொரு விசேஷம் என்னவென்றால், அதுவும் திருமலைக்கு மட்டுமே உரித்தானது. திருவேங்கடத்து எம்பெருமானாலேயே ஏற்படுத்தப்பட்டது. அனைத்து ஆலயங்களிலும் உபயநாச்சிமார்களோடு மூலமூர்த்தி எழுந்தருளி இருக்க தாயாருக்கு தனி சன்னதி இருக்கும். ஆனால் நமது திருமலையில் தேவியர்களை தனது திருமார்பில் தாங்கிக் கொண்டு வேண்டியவர்களுக்கு வரங்களை அள்ளித்தரும் வெங்கடேசனாக எம்பெருமான் மட்டுமே நின்ற கோலத்தில் தரிசனம் தருகிறார். தாயாருக்கு தனி சன்னதி இல்லை. ஏன் தெரியுமா? திருச்சானூர் என்கிற அலமார மங்காபுரத்தை அவள் தனியாட்சி செய்ய
தந்துவிட்டதாலோ என்னவோ இந்த திருமலையில் ஸ்ரீயை திருமார்பில் தாங்கிக் கொண்டு சீனிவாச பெருமாளாக நம் போன்ற பக்தர்களுக்கு தனது திருவருளை வெள்ளம் போல வழங்கிக் கொண்டிருக்கிறார் பகவான். இப்படி எத்தனையோ விசேஷங்கள் இந்த திருமலைக்கு உள்ளன. அவற்றை நேரில் தரிசிக்க நமது திருமலையானின் இந்த வருடாந்திர புரட்டாசி பிரம்மோற்சவத்துக்கு வருகை தந்து அந்த மெய்சிலிருக்கும் அனுபவங்களை எல்லாம் பெறலாம். வேம் கொடும் பாப்பங்கள் எல்லாம் வெந்திடச் செய்வதால் நல் மங்களம் பொருந்தும் சீர் வேங்கட மலையானது என்பது கூட ஒரு தனிப்பாடல். அப்படிப்பட்ட திருமலையில் நமக்காக வைகுண்ட லோகத்து சுகபோகங்களையெல்லாம் விட்டு இதோ இந்த திருமலையில் வந்து நின்று கொண்டு தனது வலது திருக்கரத்தால் தனது திருப்பாதங்களை காட்டிக்கொண்டு என்னை வந்து சரணமடையுங்கள், உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்று அபயம் கொடுக்கிறார் பகவான். அந்த பகவானுக்கு நடைபெறும் வருடாந்திர பிரம்மோற்சவம் இது. இதை இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம்.
ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ நாராயணாய, கோவிந்தா கோவிந்தா என்று திருமலை அப்பனுடைய வருடாந்திர பிரம்மோற்சவம், நவராத்திரி பிரம்மோற்சவம் ஆரம்பமாகியது. இதோ திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் திருச்சி வாகனத்திலே மலையப்ப சுவாமியுடன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மற்றும் நித்தியசூரிகளும் அனைத்து உப வாகனங்களும் கூட வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பகவானை சேவிக்கும் பொழுது அவனுடைய திருநாமமே நமக்கு நினைவிற்கு வருகிறது. ஏனென்றால் புரட்டாசி மாதம் என்றால் பெருமாளைத்தான் ஏராளமான பக்தர்கள் வந்து சேவித்து திருமலைக்கு வந்தாலும் திருப்பதிக்கு வந்தாலும் வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் ஏற்படும் என்று வந்த பக்தர்கள் எங்கெங்கிருந்தோ தொலைதூரத்தில் இருந்து நடந்து வந்து பகவானை சேவித்து கொண்டு அந்த பகவானுடைய கருணா கடாட்சத்தை பெறுவதற்காக இன்று முதல் சுமார் 10 நாட்கள் அந்த பகவானுடைய சேவையிலே திளைக்க வருகிறார்கள் பக்தர்கள். அந்த பக்தர்களையும் கூட திரும்பவும் நான் வரவேற்பது திருமதியே அருணா. தாபத்ரயம் ஹரவிபோ ரபசா முராரே சம்ரக்ஷமாம் கருணாய சரசீஹுராக்ஷ மஸ்ய மஸ்ஸிஷ்ய இத்யனுதிதம் பரிரக்ஷ விஷ்ணு ஸ்ரீ வெங்கடேச மம தேஹி கராவலம்பம் என்று நெடியாய் வல்வினைகள் போக்குபவனே முகுந்தா என்று 3 வகையான தாபங்களை போக்கி அருள வேண்டும். ஹே முராரி, என்னை வேகமாக வந்து நன்கு காக்க வேண்டும். தாமரை கண்ணா, உனது கருணையால் என்னை முழுவதுமாக காக்க வேண்டும். என்னை உனது சிஷ்யன் என்று திருவுளம் கொள், தினமும் நன்கு காப்பாற்றும். ஹே விஷ்ணுவே, திருவேங்கடமுடையானே, எனக்கு நீதான் கை கொடுத்து உதவ வேண்டும் என்று ஸ்ரீதேவி பூதேவி சமேதன மலையப்ப சுவாமியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அலங்கார பூஷிதனாய் லக்ஷ்மி சகசிர காசு மாலையை அணிந்து கொண்டு தன்னுடைய தேவியர்களுடன் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான் திருமலையப்பன். வைகுண்டவாசா கோவிந்தா கோவிந்தா என்றும் இந்த பகவானுக்கு சகசிர நாமங்கள் கொண்டவன். எந்த பெயரில் அழைத்தாலும் நம்மை வந்து நம்முடைய அந்த சரணாகதியை ஏற்றுக்கொண்டு நம்மை எல்லாம் அருளச் செய்பவன் திருமலையப்பன். அப்படிப்பட்ட திருமலையப்பனுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே முதல் நாளாக இதோ இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது தங்க திருச்சி வாகனத்திலே தன்னுடைய புழைசூழ அனைவரும் காத்திருக்க அந்த பகவானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அனைவரையும் அருளி செய்பவன் அந்த பக்தவத்சலன். ஸ்ரீ ஜாத தரூப நவரத்ன லசத் கிரீட கஸ்தூரிகா திலக சோபி லலாட்ட தேச ராகேந்து பிம்ப லபனாம்புஜ வாரிஜாஷ ஸ்ரீ வெங்கடேசா மாந்தேஹி கராவலம்பம் என்று உருக்கி எடுத்த பசும் பொன்னாலான நவரத்னங்கள் பதிக்கப்பெற்ற திரு கிரீடத்தை உடையவனே, கஸ்தூரி திலகமிட்டு அழகு பொருந்திய நெற்றியை உடையவனே, பூரண நிலவின் ஒளி என்று சொல்லப்படும் தாமரை கண்களை உடையவனே, உள்ளம் குளிர கடாட்சிப்பவனே, திருவேங்கடமுடையானே, பகவானே, நீதான் எனக்கு கை கொடுத்து உதவ வேண்டும் என்று கிருஷ்ணாவதாரத்திலே யசோதையானவள் அந்த ஒரு ஸ்லோகத்தை கூறுகிறாள். கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரம் சர்வாங்கே ஹரிச்சந்தனஞ்ச கலயம் கண்டேச முக்தாவளிம் கோபஸ்திரீ பரிவேஷித்தோ விஜயத்தே கோபால சூடாமணி என்று அந்த தாயார் அவனை அழகுபடுத்தி சின்ன வயதினிலே குளிப்பாட்டி நீராட்டி அந்த மகனுக்கு அனைத்து வகையான திரவியங்களையும் விட்டு நீராட்டி விட்டு அழகுபடுத்துகிறாள் யசோதையான அந்த தாய். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவிலே மற்றொரு தாயாக ஏற்கப்பட்ட வந்த அந்த கிருஷ்ண பகவான் துவாபர யுகத்திலே கிருஷ்ணனாகவும் திரேதா யுகத்திலே ராமபிரானாகவும் கலியுகத்திலே வேங்கடவனாகவும் எழுந்தருளிருக்கும் அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுடைய நவராத்திரி பிரம்மோற்சவம் வருடாந்திர பிரம்மோற்சவம் அனைத்துமாக கலந்து இதோ பகவானை செவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கே என்றால் திருவீதி உலாவிலே. அதற்கு தகுந்தது போல் கருடன் எப்பொழுதும் அந்த எம்பெருமானை தாங்கிக் கொண்டு அவருக்கு வாகனமாகவும் அனைத்து விதமாகவும் சேவை சாதிப்பவன்.
அப்படிப்பட்ட கருட பகவானுடைய படம் வரைந்து கருட கொடியும் நமக்கு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் துவஜாரோகத்திற்கு அந்த பகவானுடைய வைபவத்திற்கு முன்னதாக நின்று கருட கொடியினை படத்தினை வரைந்து கொடி மரத்தின் மேல் ஏற்றுவார்கள் துவஜாரோகணமாக. அதைத்தான் இப்பொழுது நாம் சேவிக்க இருக்கிறோம். இந்த திருச்சி வாகனத்தை தொடர்ந்து பகவானுடைய நவராத்திரி பிரம்மோற்சவத்திலே பக்தர்கள் எல்லாம் வந்து பகவானுடைய கருணா கட்டாட்சத்தை பெற வேண்டி கோபுர தரிசனத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனே கோவிந்தா கோவிந்தா என்ற திருமலை அப்பனை செவிக்கலாம். வந்தாரு லோக வரதான வசோ விலாச ரத்நாட்ய ಹಾರ ಪರಿಶೋಭಿತ ಕಂಪು ಕಂಠ ಕೇಯೂರ ರತ್ನ ಸುವಿಭಾಸಿ நிகந்தராளன ஸ்ரீ வெங்கடேச மம தேஹி கராவலம்பம் என்ற அந்த ஸ்லோகத்திலே உன்னை வணங்குகின்ற பக்தர்கள் கோரும் வரங்களை அருளுகின்ற சொல்லழகு செம்மலே நன்னழகு நன்கு அழகு பொருந்திய சங்கு போன்ற திருக்கழுத்தை அலங்கரிக்கும் ரத்ன கற்கள் பதிக்கப்பட்ட ஹாரத்தால் ஜொலிப்பவனே, அழகு கரங்களை மேலும் அழகு செய்யும் வங்கிகளால் திசை முழுதும் நன்கு ஒளிபரப்பி நிறைகின்ற ஜோதியே, திருவேங்கடத்தானே நீதான் எனக்கு கை கொடுத்து ரட்சிக்க வேண்டும் என்று அந்த கராவலம்ப ஸ்லோகத்திலே கூறப்படுகிறது. பகவானை செவிப்போம், அவனுடைய கருணா கட்டாட்சத்தை பெறலாம். இதோ பக்தர்கள் அனைவரும் புடைசூழ 4 விதமான அந்த ரத கஜ துரக பதாதி என்ற 4 படைகளும் முன்பு செல்ல பகவான் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த அருமையான காட்சியை நாம் எஸ்விபிசி தொலைக்காட்சி மூலம் சேவித்து கொண்டிருக்கிறோம். பகவானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று திருமலையப்பனை செவிக்கலாம். இந்த யானையை பார்க்கும் பொழுது கஜேந்திர மோட்சம் நினைவிற்கு வருகிறது. ஏனென்றால் அந்த கஜேந்திரனுடைய மோட்சத்திற்கு முதன்மையாக உதவியவன் கருட பகவான் தான். வைகுண்டத்திலிருந்து மகாலட்சுமி கருடனை வாகனமாக ஏற்றிக்கொண்டு அந்த பரம்பொருளை பரந்தாமனை அனுப்புகிறாள் பூலோகத்திற்காக. எதற்கென்றால் சுமார் 1000 ஆண்டுகள் போராடி தன்னால் முடியாமல் இறுதியிலே ஆதிமூலமே என்னால் முடியவில்லை என ரட்சிப்பாயாக என்று கஜேந்திரனுடைய கூக்குரலை கேட்ட பிறகு பகவான் எழுந்தருளுகிறார் கருடனின் மீது. அப்படி அந்த கஜேந்திர மோட்சத்திற்கு உதவியன் இந்த கருட பகவான் தான். அப்படிப்பட்ட அந்த யானையானது தன்னுடைய அந்த நன்றி கடனை தெரிவிப்பதற்காக கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. யானை வாகனமாக இந்த பிரம்மோற்சவத்திலே 6வது நாளாகி இரவிலே இந்த யானை வாகனமாக மாறி பகவானுடைய சேவையிலே ஈடுபட இருக்கிறது. இதோ நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அனைத்து தேவர்களும் கருட கொடியும் எம்பெருமானும் மாக திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை சேவித்து கொண்டிருக்கிறோம். ஏழ்மலையானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று திருமலை அப்பனை செவிக்கலாம். இந்த 9 நாட்களும் 9 விதமான வாகனங்களில் எம்பெருமான் அலங்கார பூஷிதனாய் தன்னுடைய தேவியர்களுடன் உலாவரும் காட்சியை செவித்துக்கொண்டு அவருடைய அனுகிரகத்தை நாம் பெறலாம். ஓம் நமோ வெங்கடேசாய. ஏழ்மலையானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம். ದಿವ್ಯಾಂಕ ದಾಂಚಿತ ಭುಜದ್ವಯ ಮಂಗಳಾತ್ಮ ಕೇಯೂರ ಭೂಷಣ ಶೋಭಿತ ದೀರ್ಘ ಬಾಹೋ ನಾಗೇಂದ್ರ ಕಂಕಣ கரத்வய காமதாயின் ஸ்ரீ வெங்கடேச மம தேஹி கராவலம்பம் என்று அந்த கராவலம்ப ஸ்தோத்திரத்தை படிக்கும் பொழுது எத்தனையோ விளக்கங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த பகவானை சேவித்து கொண்டு வெளியில் வரும்பொழுது முக்கியமாக விமான வெங்கடேஸ்வரரை சேவித்தால்தான் தரிசனம் முழுமையாக பலன் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். அப்படி அங்கதம் வங்கி என்ற அழகிய கைவளைகள் 2 புயங்களிலும் தழுவி நிற்க எல்லா நலங்களையும் அருளும் இறைவா, அந்த வங்கிகளுக்கு பெருமை சேர்த்த அழகுமிக்க நீண்ட கரங்களை உடையவனே, ஆதிசேஷனையே 2 கரங்களிலும் கங்கணமாய் கொண்டு எம்மை காக்க முன்வருவனே, எங்கள் விருப்பங்களை எல்லாம் அருளவல்ல வேங்கட நாயகனே,
நீதான் எனக்கு கை கொடுத்து உதவ வேண்டும் என்றும் எம்பெருமான் திருக்கரங்கள் அரவணைத்து ரட்சிப்பவை. அத்தகைய திருக்கரங்களை அழகு செய்பவை அங்கதம், கேயூரம் என்ற ஆபரணங்கள். பக்தர்கள் அவனுடைய இந்த இரு கரங்களே காப்பாற்ற வல்லவை என்று நம்புகிறார்கள். பக்தர்களை சம்சார சாகரத்திலிருந்து காக்கக்கூடிய அந்த கரங்களுக்கு எவ்வளவு அலங்காரங்கள் செய்தாலும் தகும் என்று கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட திருமலையப்பன் இதோ திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறான். நவராத்திரி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு பக்தர்கள் ஏராளமாகவும் பண்டிதர்களும் பாமரர்களும் அனைவரும் கூட எம்பெருமானை செவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இதோ முன்னே சென்று அந்த வேத பாராயணங்களையும் செய்கிறார்கள். மற்றும் பகவானுடைய இந்த பிரம்மோற்சவத்திற்கு முக்கியமான காரணமாக விளங்குபவர் பிரம்மன். அந்த பிரம்மம் சூக்ஷ்ம உருவிலே இருந்து கொண்டு இந்த பிரம்ம உற்சவத்தை நிகழ்த்த உள்ளார். நாமும் செவிக்கலாம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுடைய ஆனந்த நிலையத்தை செவித்துக் கொண்டிருக்கிறோம். பகவானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம். திருமலை வாசா வேங்கடவனே கோவிந்தா என்று இதோ இன்னும் சற்று நேரத்திலே அந்த பகவானுடைய நவராத்திரி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு துவஜாரோகணம் ஆரம்பமாக உள்ளது. அதற்கான கைங்கரியங்களை பிரதான அர்ச்சகருமான மற்றும் அனைவரும் கூட சேவித்துக் கொண்டு கைங்கரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்.
ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் ஜோதி எந்தை தந்தை தந்தைக்கே. சுவாமி நம்மாழ்வாரின் அழகான பாசுரம். வாழ்கின்ற காலமெல்லாம் உமக்கே தொண்டு செய்ய வேண்டும். யாருக்கு? எந்தை தந்தை தந்தைக்கு. எங்கள் தந்தை யார்? நம்மையெல்லாம் படைத்த பிரம்மதேவர். அந்த தந்தைக்கு தந்தை யார்? ஸ்ரீ மகாவிஷ்ணு. அந்திபோல் நிலத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் ஓர் எழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் நுண்ணுயிரே என்று பாடர் வர்ணித்த அந்த இதில் வருபவர்தான் உந்தியிலிருந்து வந்தவரே பிரம்மதேவர். ஆகவே எந்தை தந்தை நான்முகன், அவரது தந்தை மகாவிஷ்ணு. அந்த எம்பெருமானே இதோ அர்ச்சா ரூபியாய் இந்த அருவிகள் பாயும் திருமலையில் எழுந்தருளியுள்ளார். ஆகவே தனது தந்தைக்கு அந்த பிரம்மதேவரே நடத்தும் பிரம்மோற்சவம் இது. அந்த பிரம்மோற்சவத்தில் முதல் நாளான இன்று நாம் தோளுக்கினியான் எனப்படும் தங்க திருச்சி வாகனத்தில் எம்பெருமானை இதுவரை சேவித்தோம். எம்பெருமானுக்கு முன்பாக அதோ துவஜப்படம். இனி அந்த துவஜப்படத்தை துவஜஸ்தம்பத்தின் மேல் ஏற்றி துவஜாரோகண நிகழ்வு நடைபெற உள்ளது. ஆகவே அந்த ஏழுமலையானை ஸ்ரீசேஷசைல கருடாச்சல வெங்கடாத்ரி நாராயணாத்ரி விஷபாத்ரி விஷாத்ரி முக்கியாம் என்று அந்த சுப்பிரபாதத்தில் சொல்லப்பட்டது போல அந்த ஏழுமலை நாயகனை நாம் இருகரம் கூப்பி சேவிப்போம். சேஷசைலம் ஆதிசேஷனே மலையாக படர்ந்து எம்பெருமானை தன் மடியில் வைத்திருப்பதால் சேஷசைலம். கருடாச்சலம் எம்பெருமான் கலியுகத்தில் நித்தியவாசம் பண்ண அந்த கிரீடாச்சலத்தையே கொண்டு வந்தவர் கருடாழ்வார். ஆகவே இது கருடாச்சலம். வெங்கடாத்ரி, வேம் என்றால் பாபம். அந்த பாப்பங்களை எல்லாம் சுட்டு பொசுக்குவதால் இது வெங்கடாத்ரி. அடுத்தது நாராயணாத்ரி. நாராயண முனிவர் இங்கு தவம் செய்து ஸ்ரீமன் நாராயணனின் தரிசனம் பெற்றதால் நாராயணாத்ரி. அஞ்சனாத்ரி, அஞ்சனாதேவி இங்கே தவம் இருந்து ஆஞ்சநேயரை பெற்றதால் அஞ்சனாத்ரி. விஷபாத்ரி, விஷபன் என்கிற அசுரனை எம்பெருமான் போரிட்டு பின்பு தோற்றுப்போய் அவன் எம்பெருமானை வழிபட்டு மோட்சம் அடைந்ததால் அவன் பெயரால் இது விஷபாத்ரி. முடிவாக விஷாத்ரி. இதோ பாருங்கள் கும்பகாரத்தி. எம்பெருமானை இருகரம் கூப்பி சேவித்து மகிழ்வோம். விஷம் என்றால் தர்மமாம். கலியுகத்தில் தர்மத்தின் பலம் குறைந்து அதர்மம் மேலோங்கியதால் தர்மம் இந்த மலையில் அமர்ந்து தவம் இருந்ததாம். அதற்காக எம்பெருமான் இந்த திருமலையில் எழுந்தருளியதால் இது விஷாத்ரி. ஆக மொத்தத்தில் திருவேங்கடமுடையான் ஏழுமலை நாயகன். அந்த ஏழுமலை நாயகனுக்கு இதோ நடைபெற்றது கும்பகாரத்தி. இதைத் தொடர்ந்து நடைபெற இருப்பது கற்பூர மங்களஹாரத்தி. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதியே நிதியர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம் என்று எம்பெருமானுக்கு மங்களம் பாடுவோம். மங்களா சாசனப்பரேர் மதாச்சாரிய புரோகமை சர்வைஷ்ய பூர்வைர் ஆச்சாரைஹி சத்கிருதாயாஸ்து மங்களம் என்று அந்த எம்பெருமானுக்கு மங்களம் பாடி பல்லாண்டு பாடி இதோ இப்போது இந்த தங்க திருச்சி உற்சவத்தை நிறைவு செய்கிறேன். பக்தர்களே, இதையடுத்து நடைபெறப் போவது துவஜாரோகணம். அந்த நிகழ்வையும் நாம் இதை தொடர்ந்தாற்போல் சேவிக்க இருக்கிறோம். ஆகவே பக்தர்கள் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த மீண்டும் ஒருமுறை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளோம். இதோ இப்போது துவஜப்படம் முதற்கொண்டு அத்தனை தேவர்கள் அத்தனை பரிவார தேவதைகளும் இதோ கோவிலுக்குள் நுழைந்து விட்டார்கள். அடுத்து இப்போது எம்பெருமான் இந்த கோவிலில் நுழைய இருக்கிறார். அந்த எம்பெருமானை தான் இப்போது நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். வைகானச ஆகமப்படி எம்பெருமானுக்கு பூஜை புனஸ்காரம் அத்தனையும் வைகானச ஆகமப்படி நடைபெறுவதால் இதோ இப்போது நடைபெற இருக்கும் அந்த துவஜாரோகணமும் வைகானச முறைப்படியே நடைபெறுகின்றன. பக்தர்களே, அந்த வைகானச ஆகமப்படி எம்பெருமான் 5 விதமான திருவுரங்களில் அருள் பாலிக்கிறாராம். இதை பஞ்சபேரம் என்பார்கள். துருவபேரம், அதாவது கௌத்துக பேரம், உக்ரபேரம், கொலுவு பேரம், உற்சவ பேரம். இதில் இந்த உற்சவ பேரமே மலையப்ப சுவாமி. பக்தர்களே, திருமலையானுக்கு நடைபெறும் அனைத்து உற்சவங்களும் இதோ உற்சவ பேரமான அந்த மலையப்ப சுவாமி உபயதேவியரோடு ஏற்றுக்கொள்கிறார். அதில் இப்போது நடைபெறுவது வருடாந்திர பிரம்மோற்சவம். இது மிகவும் விசேஷமானது. கோலாகலமாய் திருப்பதி தேவஸ்தானம் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறது. மின்சார விளக்குகள் என்ன, மின் அலங்காரங்கள் என்ன,
புஷ்பங்கள் என்ன, இப்படி தீப அலங்காரம், புஷ்ப அலங்காரம், வாசனையால் அனைவரையும் சுண்டி இழுக்கும் லட்டு பிரசாதம், தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு 3 வேளையும் அன்னதானம், மூலமூர்த்தியின் இடைவிடாத தரிசனம், அதுவும் எப்படி, எல்லாமே சர்வ தரிசனம். காலையும் இரவும் மலையப்ப சுவாமி விதவிதமான அலங்காரங்களில் விதவிதமான வாகனங்களில் உலா வரும் அழகு, இத்தனையும் மெய் சிலிர்த்து போகும். அந்த திருமலை எங்கும் கோவிந்த நாமாவளி. இதை சொல்ல 1000 நாவு கொண்ட ஆதிசேஷனால் கூட முடியாது. நம்மால் என்ன முடியும்? ஆகவே அந்த எம்பெருமானை இருகரம் கூப்பி சேவித்து மகிழ்வதைத் தவிர நம்மால் இப்போதைக்கு வேறொன்றும் செய்ய இயலாது. ஆகவே பக்தர்களே, இதோ துவஜஸ்தம்பத்தின் பக்கம் வந்துவிட்டார் பகவான். இந்த துவஜஸ்தம்பம் என்கிற கொடிமரம் பிறந்த கதையை இது அடுத்து இந்த துவஜாரோகண சமயத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போது எம்பெருமானும் அந்த பரிவார தேவதைகளும் ஆலயத்தின் உள்ளே நுழைந்து விட்டார்கள். இதோ எம்பெருமான் நடைபெறப் போகும் அந்த துவஜாரோகண வைபவத்தை அங்கே மண்டபத்தில் அமர்ந்து காட்சி தர உள்ளார். ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ವಜ್ರಮಕುಟಧರ ಗೋವಿಂದ ವರಾಹಮೂರ್ತಿ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि
स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ